இது மூணு என்ன ஒரே நாள்ல நடக்க போகுது? காலையில சூரியன் மேற்குலேருந்து உதிச்சு மத்தியானம் பிராணி வந்து நைட்டு தஜ்ஜால வர போறான் இல்ல. இதுக்கே நல்ல டைம் தேவைப்படும், மூணுக்குமே வந்து டைம் தேவைப்படும். அப்போ இந்த டைமுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அப்போ தௌபா முதல்ல அடைக்கப்பட்டுச்சுன்னா அப்போ ரெண்டாவது பிராணி வரும்போது தௌபா மறுபடியும் அடைக்கப்படுமா? இப்போ அடுத்தது வந்து தஜ்ஜால் வரும்போது இன்னொரு வாட்டி அடைக்கப்படுமா? அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை குறிப்பிட்டாங்க, எதை வச்சு அவங்க சொன்னாங்கிறது வேற ஏதோ இதுல ஒரு ஹிக்மத் இருக்கு அப்படிங்கிறது இதுல வந்து நல்லா வந்து புரியுது. இன்னும் சொல்ல போனா தஜ்ஜால் வந்ததுக்கு பிறகு ஈசா நபி வருவாங்க, அவர்கள் வந்து இந்த பூமியை இஸ்லாம் அனைவரையும் முஸ்லீமாக மாற்றுவாங்க அப்படின்னு சொல்லி ஹதீஸ் இருக்கா இல்லையா? அது எல்லாருமே நம்ம நம்பின ஒரு விஷயம். தஜ்ஜால் வந்ததுக்கு அப்புறம் ஈமான் பலனளிக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஈசா நபி வருவாங்க, அப்போ ரசூலுல்லாஹ் அது முன்னறிவிப்பே இருக்கு, அது குர்ஆனுடைய முன்னறிவிப்பும் கூட. ஹுவல்லஸீ அர்ஸல பில் ஹுதா வ தீனில் ஹக் இருக்குல்ல லியஸ்ஸூரா அலா தீனி குல்லிஹி, அது முழுமைப்படுத்தியே தீருவான் அப்படிங்கிறத அல்லாஹ்வுடைய ஒரு